புத்தகத்தின் பெயர் அறுபடை வீடு. எழுதியவர் துரை ராஜ். ஐந்தாம் படை வீடு திருத்தணி. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக திகழ்வது திருத்தணிகை என்று அழைக்கப்படும் திருத்தணி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகும். இத்தலத்தில் முருகப்பெருமான் தன் இச்சாசக்தியாகிய வள்ளி அம்மையை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்து இனிது வீற்றிருப்பதுடன் இங்கு வரும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியையும் தந்தருள்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து மும்பை செல்லும் ரயில் பாதை வழியில் அரக்கோணத்திற்கு அருகே 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருத்தணி. முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீக்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு போரும் முடிந்து தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் இந்த தலம் திருத்தணிகை என்று அறியப்படுகிறது. தேவர்களின் அச்சம் தணிந்த இடம் இது. முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம் இது. அடியவர்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை ஆகியவற்றை தணிக்கும் இடம் ஆதலாலும் இதற்கு தணிகை என்ற பெயர் அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. தணிகை என்னும் சொல்லுக்கு பொறுத்தல் என்பதும் ஒரு பொருளாதலின் அடியார்களின் பிழைகளையும் பாவங்களையும் பொறுத்து அருள் புரியும் தலம் திருத்தணிகை என்று கொள்ளுதலும் பொருந்தும். இந்த தலத்தில் முருகப்பெருமான் மலை மீது எழுந்தருளி வீற்றிருக்கிறார். ஒரு தனி மலையின் சிகரத்து உச்சியில் கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. முருகன் எழுந்தருளி விளங்கும் மலையின் இரு புறங்களிலும் மலை தொடர்ச்சிகள் பரவி படர்ந்துள்ளன. வடக்கே உள்ள மலை சிறிது வெண்ணிறமாக இருப்பதனால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநிறம் வாய்ந்திருப்பதனால் பின்னாக்கு மலை என்றும் கூறப்படுகின்றன. திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து தென்மேற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மலையடிவாரம் உள்ளது. சரவண பொய்கை என வழங்கும் புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்னும் பெரிய திருக்குளம் மலையடிவாரத்தில் உள்ளது. மலையேறும் யாத்ரீகர்களும் பக்தர்களும் பெரும்பாலும் இதில் நீராடியே செல்வர். இத்தீர்த்தத்தை சுற்றி பல மடங்கள் உள்ளன. அதனால் இப்பகுதிக்கு மட கிராமம் என்று பெயர் வழங்குகிறது. திருக்குளத்தின் தென்மேற்கு மூலையில் மலையடிவாரம் இருக்கிறது. திருக்குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற ஒரு மாலை போலவும் மூவுருவம் எடுத்த ஒரு பரம்பொருள் போலவும் 3 மலைகள் விளங்கும். அவற்றின் மத்தியில் திருமுருகன் திருக்கோயில் நடுநாயகமாக சிறந்தோங்கி விளங்குவது மிகவும் அழகு நிறைந்த காட்சியாக உள்ளது. அருணகிரிநாதர் தனது பாடலில் அழகு திருத்தணி மலை என்று புகழ்ந்து போற்றியிருக்கிறார். திருமுருகனுக்கு இணையான தெய்வங்கள் ஏதும் இல்லை என்பது போலவே திருத்தணிகைக்கு சமமான வேறெந்த தலமும் இல்லை என்று கூறுகிறார்கள் பக்தர்கள். திருத்தணிகை முருகன் திருக்கோயில் மிகவும் தொன்மை வாய்ந்ததாகும். முருக பக்தரான அருணகிரிநாதர் 63 திருப்புகழ் பாடல்களால் இத்தலத்தினை பெரிதும் போற்றி துதித்துள்ளார். அதனால் 600 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தலமும் கோயிலும் புகழோங்கி திகழ்ந்திருக்கின்றன என்பது திண்ணம். தவிர சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தனது கந்த புராணத்தில் மலர்களில் தாமரை மலர் போலவும், நதிகளில் கங்கை நதி போலவும், தலங்களில் காஞ்சிபுரம் போலவும், மலைகளிலெல்லாம் சிறந்தோங்கி திகழ்வது திருத்தணிகையே என்று பாடியுள்ளார். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருநாவுக்கரசர் திருப்புறம்பயம் தலத்து திருத்தாண்டகத்தில் கல் மலிந்தோங்கும் கழுநீர் குன்றம் என்று திருத்தணிகையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். தேவேந்திரன் இங்கு முருகப்பெருமானை நீலோற்பவம் என்னும் கழுநீர் மலர் கொண்டு பூஜித்தான் என்பதும் தல வரலாறு. இந்த தலத்தில் மாசி பெருந்திருவிழாவின் போது நடைபெறும் வள்ளி முருகன் கல்யாணம் வெகு சிறப்பாக 10 நாட்கள் நடைபெறுகிறது. இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் அருள் பெறுவர். ஆடி கிருத்திகை அன்று 10 லட்சம் காவடிகள் அளவுக்கு பக்தர்கள் எடுத்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தன்று கர்நாடகம், ஆந்திரம் போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் வட தமிழகத்தில் இருந்தும் பக்தர்கள் வரும்போது திருத்தணிகையே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கும். முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கிருத்திகை அன்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம். எனவே இத்தலத்தில் இவ்விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 3 நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் போது சுவாமி அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு எழுந்தருள்கிறார். இங்கு மூலஸ்தானத்திற்கு முன்பாக மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன்
இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்திதாரராக காட்சி தருகிறார். இவரிடம் மற்ற கோயில்களில் காணப்படும் வேல் கிடையாது. முருகன் இங்கு யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். அதிலும் இந்த தலத்தில் உள்ள யானை வாகனம் சன்னதியின் வெளியே பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்திருந்த நக்கீரர் என்னும் நல்லிசை புலவர் பெருமான் முருகனை போற்றி வழிபட்டுள்ளார். திருமுருகாற்றுப்படையில் குன்றுதோறாடல் என்பது முருகன் எழுந்தருளி விளங்கும் மலைத்தலங்கள் எல்லாவற்றையுமே குறிக்குமாயினும் திருத்தணிகை தலத்தையே தனிச்சிறப்பாக குறிக்கும் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். முருகப்பெருமான் தன் கிரியாசக்தியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டது போல் திருத்தணிகையில் தன் இச்சாசக்தியாகிய வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்து இனிது வீற்றிருந்தருள்கின்றார். திருத்தணிகையின் சிறப்புக்கு இதுவே சிறந்த பெருங்காரணமாகும். பாம்பன் குமாரகுருதாச சுவாமிகள், கந்தப்ப தேசிகர், கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார், அருணகிரிநாதர் ஆகிய அருட்பெரும் சான்றோர்கள் பலரும் திருத்தணிகை முருகனை பெரிதும் புகழ்ந்து பாடி அருள் பெற்றுள்ளனர். 19ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த வடலூர் ராமலிங்க அடிகளார் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து உருகி அப்பெருமானையே ஞான குருவாக கொண்டார். வள்ளலார் இளம் வயதிலேயே கண்ணாடியில் திருத்தணி முருகப்பெருமானின் காட்சி கிடைக்கப் பெற்றவர். இதனால் அவரது பிரார்த்தனை மாலையில் திருத்தணி முருகனை போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். பல லட்சக்கணக்கான மக்கள் திருத்தணிகை முருகனை தம் குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு நலம் பெற்று வருகின்றனர். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் முருகத்தலங்களில் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் விமர்சையாக நடத்தப்படும். ஆனால் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது. அன்று முருகனை குளிர்விக்க புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. அதற்காக 1000 கிலோ பூக்களை பயன்படுத்துகிறார்கள். திருமாலின் மகள்களான அமுதவல்லி, சுந்தரவல்லி இருவரும் முருகனை மணக்க வேண்டி தவம் இருந்தனர். இவர்களில் அமுதவல்லி தெய்வானை என்ற பெயரில் இந்திரனிடமும், சுந்தரவல்லி வள்ளியாக நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகனை மணந்தனர். சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் இங்கு வள்ளியும் தெய்வானையும் ஒரே அம்பிகையாக கஜவள்ளி என்னும் பெயரில் அருள்கிறாள். இவள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறாள். தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் இவள் கிளி வாகனத்தில் எழுந்தருள்கிறாள். மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள சுவற்றில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார். கைகளில் அட்சரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளி இருந்தார். மார்கழி திருவாதிரையில் இவரை வெந்நீரால் அபிஷேகிக்கின்றனர். குளிர்காலம் என்பதால் அவர் மீது கொண்ட அன்பினால் வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. 9. படி பூஜையும் திருத்தல மகிமையும். சுவாமி மலையை விடவும் திருத்தணியில் நடைபெறும் படி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் அற்புதமான அந்த கொண்டாட்டம் தொடங்கிய வரலாறு பற்றி அறிந்து கொள்வோம். அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த காலம். அப்போது ஒவ்வொரு ஆண்டின் தொடக்க நாளிலும் ஆங்கிலேய அதிகாரிகளை சென்று பார்த்து வணங்குவது ஊழியர்களின் வழக்கமாக இருந்தது. புத்தாண்டில் ஒரு வெள்ளைக்கார துறையை பார்த்து வணங்குவதா என்று மனம் வருந்திய சில தமிழர்கள் வள்ளிமலை சுவாமிகளின் தலைமையில் கூடி தொடங்கப்பட்ட வழிபாடுதான் திருத்தணிகை திருப்படி உற்சவ விழா. ஆங்கில புத்தாண்டில் துறைகளுக்கெல்லாம் துறையான முருகப்பெருமானை வேண்டி அங்கு அமைந்திருக்கும் 365 படிகளுக்கும் பூஜை செய்து ஒவ்வொரு படியிலும் திருப்புகழை பாராயணம் செய்யும் புது விழாவினை 1917ஆம் ஆண்டு முதல் தொடங்கினார்கள். இதனால் திருத்தணி முருகப்பெருமானுக்கு தணிகை துறை என்று பெயரும் உருவானது. இப்படித்தான் திருத்தணி படிப்பூஜை 100 ஆண்டுகளாக இங்கு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டின் இறுதி நாளான டிசம்பர் 31 இரவு திருத்தணிகை மலையின் கீழிருந்து ஒவ்வொரு படியாக நின்று 365 படிகளிலும் இரவெல்லாம் பூஜித்து அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்களை படிக்கு ஒரு பாடல் வீதம் பாராயணம் செய்து ஜனவரி முதல் நாள் காலை படிபூஜையினை முடித்து திருத்தணிகை முருகப்பெருமானை தரிசித்து வருவதே படிபூஜை விழா. புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து ஒரு திருப்புகழ் பாடப்படுகிறது. அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்து பின்பு நள்ளிரவு 12 மணிக்கு
முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. தமிழ் புத்தாண்டில் 1008 பால்குட அபிஷேகம் நடக்கும். திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும் என்று போற்றப்பெறும் திருப்புகழ் பாடல்களை வாய்மணக்க மணக்க பாடிய வண்ணம் நடைபெறும் திருத்தணி படிபூஜை விழாவை தரிசிக்கவும் திருப்புகழ் பாடல்களை கேட்பதற்கும் பல ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருத்தணிகைக்கு வந்து செல்கிறார்கள். திருத்தணிகையில் முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாற்றுவதில்லை. முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படுவதில் பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். முருகன் வேடன் வடிவில் சென்று வள்ளியை மணந்ததால் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளில் புலி வாகனத்திலும் பின்பு யானை வாகனத்திலும் எழுந்தருள்கிறார். திருத்தணிகையில் பக்தர்கள் எடுக்கும் காவடி வித்தியாசமாக இருக்கும். நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே உள்ள வழக்கம். தமிழ் புத்தாண்டு தினத்தில் கீழே உள்ள ஸ்ரீ ஆறுமுக சுவாமி கோவிலில் இருந்து முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷத்துடன் பக்தர்களால் சுமந்து செல்லப்படும் 1008 பால் குடங்கள் மலைமேல் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மகா சிவராத்திரி அன்று தணிகை முருகனுக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெறும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மூலவர் உட்பட எல்லா சன்னதிகளையும் தரிசித்த பிறகு நிறைவாக இங்குள்ள ஆபத் சகாய விநாயகரை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். திருமால் ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை சடாரி பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோயிலின் தனி சிறப்பு ஆகும். திருத்தணி கோயிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. சூரபத்மனின் சகோதரனான தாரகாசூரனிடம் இழந்த தனது சக்கராயுதத்தை மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டுத்தான் திரும்ப பெற்றார் என்கிறது கோயில் தலபுராணம். அதனால் திருத்தணி முருகனை வழிபட்டால் இழந்ததை பெற முடியும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. திருத்தணி கோயிலில் அமைந்திருக்கும் சரவண பொய்கையும் சப்த ரிஷி தீர்த்தமும் மிகவும் விசேஷமாகும். முருகப்பெருமான் சரவண பொய்கை தீர்த்தத்தில்தான் கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. திருத்தணிகை சரவண பொய்கை தீர்த்தத்தில் நீராடுவோர் தங்களது உடல் உபாதைகள் பாவங்கள் களையப்படுவதாக ஐதீகம். சரவண பொய்கையில் நீராடிய பின்பே படிக்கட்டுகள் வழியாக மலைக்கோயிலை சென்றடைகின்றனர். ஆடி கிருத்திகை திருவிழாவின் போது மலைக்கோயிலில் உற்சவர் அலங்காரத்துடன் பவனி வந்து தெப்பக்குள தெப்பத்தில் சுற்றி வருவது கண்கொள்ளா காட்சியாகும். திருத்தணிகையில் பிரம்மதேவர் முருகப்பெருமானை பூஜித்து படைப்பு தொழில் செய்யும் ஆற்றலை திரும்ப பெற்றார். மேலும் சூரபத்மனால் கவரப்பட்ட தமது செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றார். கலைமகளும் இத்தலத்தில் முருகனை பூஜித்தாள். கிழக்கே மலையடிவாரத்தில் இருந்து மலைமேல் ஏறிச் செல்லும் வழியில் பாதி தொலைவில் மலைப்படிகளை அடுத்த வடபக்கத்தில் பிரம்மதேவர் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது. இது பிரம்ம சுனை என்று அழைக்கப்படுகிறது. இதன் தென்கரையில் பிரம்மேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சூரபத்மனால் தேவலோகத்திலிருந்து கவர்ந்து கொண்டு செல்லப்பெற்ற சங்கநிதி, பதுமநிதி, காமதேனு, சிந்தாமணி, கற்பகத்தரு முதலிய செல்வங்களை மீண்டும் பெறுவதற்காக இந்திரன் முருகனை இங்கு பூஜித்தான். திருத்தணிகை மலைக்கு தென்புறத்தில் உள்ள ஒரு சுனையில் நீலோற்பல மலர்கொடியை நட்டு வளர்த்து அதன் பூக்களைக் கொண்டு காலை மாலை நண்பகல் என்று 3 வேளைகளிலும் இந்திரன் முருகனை பூஜித்தான். அதுபோல் அவன் ஸ்தாபித்து வணங்கி அருள் பெற்ற விநாயகருக்கு செங்கழுநீர் விநாயகர் என்று பெயர். அவனால் உண்டாக்கப்பெற்ற நீலோற்பல மலர் சுனை இந்திர நீலச் சுனை என்னும் பெயர் பெற்ற தீர்த்தமாக மலைக்கோயிலின் தெற்கு வாயிலுக்கு நேராக இருக்கின்றது. இது கல்கார தீர்த்தம் எனவும் அழைக்கப்படுகிறது. இத்தீர்த்தத்தின் நீர்தான் சுவாமியின் திருமுழுக்கிற்கும் திருமடை பள்ளிக்கும் மற்றும் பூஜை செய்வதற்கும் தனிச்சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இத்தீர்த்தத்தை தொலைவில் இருந்து தொழுதல் வேண்டுமே அன்றி வேறு எவ்வகையிலும் நாம் பயன்படுத்துதல் ஆகாது. பதி, பசு, பாசம் என்னும் இறை உயிர் தழை ஆகிய முப்பொருள் இயல்புகளை கூறும் சைவ சித்தாந்த நுட்பங்களை இங்கு முருகனை வழிபட்டு திரு நந்திதேவர் அறிவுறுத்த பெற்றார். அவன் பொருட்டு முருகப்பெருமான் வரவழைத்த சிவதத்துவ அமிர்தம் எனும் நதியே இப்பொழுது நந்தியாறு என அழைக்கப்படுகிறது. முருகனின் அருளைப் பெற நந்திதேவர் யாகம் புரிந்த குகை நந்தி குகை என்று அழைக்கப்படுகிறது. சப்த ரிஷிகள் என்று கூறப்படும் வசிஷ்டர் முதலான 7 முனிவர்கள் இங்கு முருகனை பூஜித்தனர். அவர்கள் பூஜித்த இடம் மலையின் தென்புற திசையில் உள்ளது.
அவர்கள் அமைத்த 7 சுனைகளும் மற்றும் கன்னியர் கோயிலும் இங்கு உள்ளன. இந்த இடம் இப்பொழுது 7 சுனை கன்னியர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அடர்ந்த சோலைகளால் சூழப்பெற்ற பசுமைத்தன்மையும் நிறைந்த, வெயில் நுழையாமல் அமைதி மிகுந்த இடமாக திகழ்கின்ற இந்த இடம் தவத்திற்கும் தியானத்திற்கும் ஏற்ற இடமாக விளங்குகிறது. திருத்தணி நகரின் வெளிப்புறத்தின் நந்தி ஆற்றங்கரையில் பழமை வாய்ந்த விஜயராகவ சுவாமி, ஆறுமுக சுவாமி மற்றும் வீரட்டீஸ்வரர் திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. இவை 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. பண்டைய காலம் தொட்டு நீண்ட வருடங்களாக ஆறுமுக சுவாமி கோயிலில் அமைந்துள்ள மூலவரின் பாதத்தில், மார்பில், சிரசில் தொடர்ந்து 3 நாட்கள் சூரிய ஒளி விழுந்து காணப்படுவது பக்தி பரவசமூட்டும் நிகழ்ச்சியாகும். சினம் தணிந்த தணிகை வேலவன், கலியின் துன்பங்களையெல்லாம் களைந்தறிய தணிகையில் கோயில் கொண்ட அழகனை தரிசித்து அருள் பெறுவோம்.